இங்க பெயிண்ட் வேலைக்குனா போய் பெயிண்ட ஒழுங்கா அடிக்க தெரியாம கீழே விழுந்த இந்த ரெண்டு சின்ன பசங்களையுமே அடுத்து ஹோட்டல்ல சேர்த்து விட்டுறாரு. அங்க போயாச்சும் ஒழுங்கா வேலை பார்க்கலாமேன்னு பார்த்தா அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிற ஒருத்தவர் இவங்கள பயங்கரமா கொடுமைப்படுத்துறாரு. ஒழுங்கா தட்டனா வாஷ் பண்ண மாட்டியான்னு அவரு இவனை அடிக்கிறாரு. அப்ப இவனோட ஃப்ரெண்டு வந்து என்னோட கால் தான் அடிபட்டிருக்கு, எனக்கு கை நல்லா இருக்குன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறான். அதுனா நீ ஒன்னும் பண்ண வேணாம், நீ முத ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடுறான். இந்த கால் உடைஞ்ச இந்த பையன் பார்க்ல உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பாப்பா வந்து நீங்க ரொம்ப நல்லா பெயிண்டிங் பண்றீங்கன்னு அவங்க அப்பாவனா கூப்பிட்டு காட்டுறா. அவங்க அப்பாவும் இந்த பையன் கிட்ட வந்து நீங்க யார பெயிண்ட் பண்றீங்கன்னு கேக்குறப்ப எங்க அப்பாவன்னு சொல்றான். உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேக்குறப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்றான். இதெல்லாம் கேக்குற அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குட்டி பொண்ணும் அவங்க அப்பா கிட்ட அண்ணே வரையறத பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிடுறா. அந்த நேரம் பார்த்து நம்ம சம்பத்து ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழுதுகிட்டே வரான். என்னன்னு கேக்குறப்ப ஹோட்டல்ல சரியா வேலை பார்க்காதனால அண்ணே சூடு வச்சுட்டாருன்னு காட்டுறான் கைய. இதெல்லாம் பாக்குற இந்த பையனும் நீ ஏன்டா எனக்காக கஷ்டப்படுற, நீ உங்க ஊருக்கே போயிடுறான்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நம்ம சம்பத்தும் இப்படி ஒரு நிலைமையில உன்னை எப்படிடா விட்டு போறதுன்னு சொல்றான். இவனுங்க ரெண்டு பேரையுமே பாக்குற இந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லி புலம்புறா. அவங்க அப்பா கிட்ட சொல்றப்ப அவங்க அப்பாவும் சின்ன பசங்களா வேலைக்கு அனுப்புனாங்கன்னா 1098க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணா எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாரு. இந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நம்பருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இதனால இவங்களும் ஹோட்டலுக்கு ரைடு வரப்ப அந்த ஹோட்டல்காரவங்க இந்த ரெண்டு பசங்களையுமே யாருக்குமே தெரியாம வெளியில அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேரையுமே வேலைக்கு சேர்த்த அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரு நீங்க ஏன்டா இங்கே இருந்து கஷ்டப்படுறீங்க, நீ உங்க சொந்த ஊருக்கே போயிடுறான்னு அந்த சம்பத்தை சொந்த ஊருக்கே அனுப்பிடுறான். அவனும் அவங்க பாட்டி கூட நான் இன்னமே எங்கேயுமே வெளியில போக மாட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆகாச அந்த சின்ன பொண்ணு வீட்லயே தத்தெடுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம இவன் பண்ண பெயிண்டிங்க காம்படிஷன்ல கொடுத்தனால அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸா 15,000 ரூபாய் தந்திருக்காங்க. அத அந்த சின்ன பொண்ணோட அப்பாவும் இந்த பையன் கிட்ட அந்த செக்கை கொண்டு வந்து இந்த பையனை தான் பையனை தத்தெடுத்து வீட்லயே ரொம்ப சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு.